வணக்கம் நான் ஷெஃப் தீனா வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கிச்சனில் கீ ரைஸ் கூட எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் கீ ரைஸ் தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் 200 கிராம் கெட்டி நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு தேவையான அளவு காய்ந்த திராட்சை தேவையான அளவு பச்சை மிளகாய் 2 நம்பர் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 முழு மிளகு 10 நம்பர் சோம்பு 1/4 டீஸ்பூன் முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு தேவைக்கேற்ற இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் இந்த கீ ரைஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்தில் டாஸ் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் நெய் நல்ல ஒரு கெட்டியான நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வர டைமில் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சால் அதோட ஒரு 10 நம்பர் மிளகு போடுறோம் மிளகு எதுக்காக போடுறோங்கன்னா அந்த மிளகோட காரம் அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு வாசனை நல்லா வரும் இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை பச்சை மிளகாய் கீ ரைஸுக்கு அதிகமான காரம் தேவையில்லை அதனால 2 பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இந்த முந்திரி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை போடுறோம் எதுக்காக சொல்கிறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எடுத்த உடனே முந்திரியும் காஞ்ச திராட்சை ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு காஞ்ச திராட்சை கலர் மாறும் அதனால தான் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டிருக்கோம் காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் அதிகமான வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறும் கீ ரைஸில் இந்த கீ ரைஸில் வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க ஒரு 2 நிமிஷம் வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் சிறிதளவு மஞ்சத்தூள் போடுறோம் இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட பாயில் பண்ண இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குது இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் அந்த வெங்காயம் 40% அளவுக்கு வதங்கி வர டைமில் தான் இந்த ரைஸ் பண்ணணும் அதுக்கு மேலே திருப்பி கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு தேவையான போட்டிருக்கேன் உப்பு ரைஸ் போட்ட பிறகு போடுங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு பிறகு மீதி உள்ள நெய் அப்படி தாராளமாக மேலே ஊற்றி அப்படியே நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் அடடா சான்ஸ் இல்லை சூப்பராக கீ ரைஸ் ரெடி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நல்லா அகலமான ஒரு வெசல்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு கீ ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறது இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சுல எதுக்கு சூப்பரான ஒரு காம்போ எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் 1/2 கிலோ முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு 1/4 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் 1 நம்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் புளி ஒரு லெமன் சைஸ் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு தேவைக்கேற்ற நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு இதுதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் தேவையான பொருட்கள் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறோம்ல எண்ணெய் கத்திரிக்காய் பல விதமாக பண்ணலாம் ஆனால் பர்டிகுலராக பிரியாணிக்கு பண்ணுறது இந்த மெத்தட்லாம் பண்ணுவாங்க சில பேர் வெங்காயம் போடுவாங்க சில பேர் வெங்காயம் போட மாட்டாங்க ஆனால் நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு போடுறோம் நார்மலாக நீங்கள் வீட்டில் ஒரு குழம்பு தாளிக்கிறீங்கன்னா அந்த டைமில் கடுகு சீரகம் வெந்தயம்லாம் போட்டிருப்பீங்களே அந்த மாதிரி தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வெறும் மிளகு மட்டும் தான் தாளிப்பாக போடணும் வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் தாளிப்பாக போடக்கூடாது அதனால் எண்ணெய் சூடான பிறகு இந்த மிளகு போடுங்க மிளகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும் அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டிருக்கேன் அதே டைமில் பச்சை கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் லைட்டாக ஒரு 50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும் இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தனியா பவுடர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் இந்த சில்லி பவுடர் தனியா பவுடர் மஞ்சத்தூள் இந்த 3மே எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அந்த மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் உப்பு தேவையான போடுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன் இந்த மாதிரி தாளிப்பு போடுவோம் என்ன ஷெஃப் நிறைய எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா அந்த தாளிப்பு போடுறது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எண்ணெய் பொங்கும் ஸோ அதனால் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் தேவையான அளவுக்கு மட்டும் தான் ஊற்றி நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கத்திரிக்காய் போட்டிருக்கேன்
இந்த கத்திரிக்காய் பாருங்கள் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கீழ் பகுதி வரைக்கும் கட் பண்ணல, அதாவது ஒரு 60 to 70% அளவுக்கு நாளாக பிறந்திருக்கேன். அதுக்கப்புறம் மேல் காம்பு அப்படியே இருக்குது. அப்போ தான் கத்திரிக்காய் குக் பண்ணி எடுக்கும்போது உடஞ்சி வெளியே வராது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். கரெக்டாக ஒரு 50% 60% அளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி கரெக்டாக வெந்திருக்கும். முழுசாகவும் இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், புளித்தண்ணி ஊற்ற போகிறோம். கரெக்டான டைமில் நீங்கள் புளித்தண்ணி போட்டால் தான் உங்களுக்கு கத்திரிக்காய் முழுசாக இருக்கும். சில பேர் ஓவராக குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி போட்டு திருப்பி வேர்க்கடலை போட்டு குக் பண்ணிச்சிங்க என்னாவும் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் எந்த ஸ்டேஜில் எந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஊற வச்சிருக்க புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிங்க. அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அந்த புளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி முடித்த பிறகு வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை பவுடர் போடுறோம். இந்த வேர்க்கடலை பவுடர் போட்ட பிறகு எள்ளு பவுடரும் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வேர்க்கடலையே வறுத்து தோல் எடுத்த பவுடர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் வெள்ளை எள்ளு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எள்ளு கொஞ்சம் ஓவராக நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணாலும் கசப்பு தான் வந்துடும். அதனால் கவனமாக இருந்து நீங்கள் வீட்டில் குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போது இந்த வேர்க்கடலை பவுடரும் போட்டாச்சு, எள்ளு பவுடரும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய். பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்கா? அதே டைமில் இந்த கிரேவி பாருங்கள். இல்லை தக்காளியோ இல்லை தேங்காய் பேஸ்ட்டோ எதுவுமே போடல, ஆனால் அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களாம் அசந்து போயிடுவாங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.